அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் காசாவில் செயல்பட்டு வருகின்ற ஹமாஸ் அமைப்பினுடைய முழுமையான ஆயுத ஒப்படைப்பு தொடர்பாக முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த உடன்பாட்டை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அந்த அமைப்பினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக செய்தி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதுகுறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விடயத்தில் இஸ்ரேல் அரசு இதுவரை எந்த உத்தியோகபூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை. இந்த உடன்பாட்டின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் தனது படைகளை பின்வாங்கவில்லை என்றால் ஜனாதிபதி டிரம்ப் மிகுந்த ஏமாற்றம் அடைவார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த உடன்பாடு நடைமுறையில் முழுமையாக அமுல்படுத்தப்படுமா என்பது குறித்த கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இன்னமும் அது குறித்த உறுதியான தகவல்கள் வெளிவரவில்லை. இருப்பினும் முதல் முறையாக ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிட தயாராக இருப்பதாக கூறப்படுகின்ற விடயத்தை ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. இது அமைதி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முன்னேற்றமாகவும் கருதப்படக்கூடிய ஒன்று. டிரம்ப் இந்த ஒப்பந்தம் காசாவை புதிய பலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான முக்கியமான முதல் படி என்று தெரிவித்திருக்கின்றார். கடந்த ஆண்டு அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் முன்வைக்கப்பட்ட காசா போர் நிறுத்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பதும் இடம்பெற்றிருந்தது. இதற்கிடையில் 2023 ஆண்டு போர் ஆரம்பித்ததில் இருந்து சர்வதேச ஊடகவியலாளர்கள் காசா பகுதிக்குள் சுயாதீனமாக நுழைவதற்கு இஸ்ரேல் தொடர்ந்து தடை விதித்திருந்த நிலையில் இப்பொழுது இந்த சமாதான முயற்சிக்கான முதற்படி எட்டப்பட்டிருப்பது எதிர்காலத்தில் ஊடகவியலாளர்கள் அங்கு சென்று செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துமா என்ற கேள்விகளையும் இப்பொழுது ஊடகவியலாளர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள்.